So, eligibility certificate obtained from the Tamil Nadu Dr. MGR Medical University, Gindi, Chennai, for the candidate of other universities board except Tamil Nadu State Board, CBSE board, ISC board. எஸ் சார், எஸ் சார். சார் அது இப்போ வேண்டியது இல்லை சார். நமக்கு வந்து ஒன்ஸ் நீட் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பட் யூஸ்வலாக இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வர்றதுக்கு மினிமம் 15 days to 1 month வரைக்கும் டைம் ஆகும். அது வரைக்கும் நீட் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதனால ஒரு அஃபிடவிட் மாதிரி கொடுக்க சொல்லலாம், அல்லது வேற ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது வர்ற டைம்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது காமிக்காது, கேட்காது. ஏன்னா அது நம்மகிட்ட இல்லைன்றதுனால அது பண்ண வேண்டியது இருக்காதுங்க. ஒன்ஸ் அதனால தான் நான் அந்த பேமெண்ட்டுமே மெதுவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஒன்ஸ் மெடிக்கல் நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலையும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்றேங்க. அந்த டைம்ல அதை பத்தின கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம் சார். Okay, thank you. Thanks. கிங்ஸ்லி ஆரோக்கியராஜ் சார், சொல்லுங்க. சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இந்த ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து கல்ஃபில் இருக்கு, நாங்கள் வந்து இப்போ அதர் கேட்டகரியை செலக்ட் பண்ணி நான் காலையில் பேசினேன் உங்கள்கிட்ட. 6.5 and above போடுறோம்னு வச்சுங்க, இல்லை 6.95 பிலோவுக்குள்ளே நாங்கள் செலக்ட் பண்ணால் அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை செலக்ஷனுக்கு ஏதாச்சும் அந்த இன்கம் வந்து அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆஸ்கிங் இன்கம்? சார், ஆக்சுவலா இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் கன்செஷன் கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் இதை கொண்டு வராங்க. மற்றபடி நீங்க அப்ராட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய சேலரி வந்து எப்படி இருந்தாலும் இந்தியாவில் நீங்க என்ன கணக்கு காமிக்கிறீங்களோ அதை நீங்க போட்டீங்கன்னா போடுங்க. இந்தியாவில் கணக்குனா நமக்கு வந்து இப்போ அப்ராட்ல வேலை பார்க்குறவங்க இங்கே ஒன்றும் டேக்ஸ் ஃபைல் பண்றது இல்லை. ஸோ 6 மை கேஸ் வந்து 6.5 and below அப்படின்னு போட்டு அனுப்பிவிட்டா அது வந்து இந்த சீட் செலெக்ஷனை ஏதாச்சும் பாதிக்குமா மேனேஜ்மெண்ட்? இல்லை சார், அப்படி ஒன்றும் பிரச்சனை வராது. சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி சேம் இஷ்யூஸ் தான் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இப்போ நான் டிஜிட்டலைசிங் வி ஆர் ட்ரைங். இஃப் நாட் த ஓல்டு ஒன்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? சார், ஓல்டு ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் அட்லீஸ்ட் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டருங்க. பேரண்ட்ஸ்க்கு கூட பழைய இது ஓகே தான் சார். ஓகே சார், ஓகே, ஃபைன், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஜஸ்விதா மேடம், சொல்லுங்க. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், நாங்கள் வந்து ஓசி கம்யூனிட்டி சார். ஓகேங்க. எங்களுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் சார்? மேடம், நம்ம இதுல காமிச்ச எல்லா டாக்குமெண்ட்ஸும் தேவை எக்ஸப்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்க. ஓகே சார். ஆமா. அதுக்கு அடுத்து எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நம்ம ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா அப்ளை பண்றோம்ல சார்? ஆமாங்க. இப்போ என்ஆர்ஐ பிளஸ் வந்து நாங்க தெலுங்கு மைனாரிட்டிலயும் வரோம் சார். லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு இருக்கு. ஓகேங்க. நாங்க நம்ம இப்ப அப்ளை பண்றது வந்து நீங்க தான் எனக்கு அப்ளை பண்ண போறீங்க எல்லாமே. அந்த டோர் போட்டுருக்கோமா? ஆமாங்க. இப்ப என்னுடைய பாப்பாக்கு வேணும்னு நினைக்கும் போது எந்தெந்த கோட்டா நீங்க செலக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு சார்? மேடம், அது வந்து நான் உங்ககிட்ட கேட்டுருவேன் மேடம். நீங்க அந்த பிரீமியம் கைடன்ஸ்ல இருக்கீங்களா? ஆமாங்க சார். ஓகே. அப்பனா நம்ம டீம்ல இருந்து உங்ககிட்ட கேட்டுருவாங்க, நீங்க கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டும் போடுறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டுமே போட்டுருவோம் சார். ரெண்டுமே போடுறோம். அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ எல்லாமே செலக்ட் பண்ண முடியுமா சார் நம்மளால? என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை செலக்ட் பண்ணணும் மேடம், இல்லைன்னா அது வேண்டியதில்லை. இருக்குது சார். ஓகே. அது நம்ம உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போடுவோம் மேடம். நான் உங்ககிட்ட கேட்கறேன். அந்த டைம்ல நீங்க இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம இது பண்ணி. எனக்கு ஸ்கூல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, நீங்க என்ஆர்ஐ போட்டீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இல்ல, நீங்க வெளியே யாரோ சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதனாலதான் நீங்க மிஸ்கால ஜாயின் பண்ணிருக்கீங்க. So we'll give you the clear information. என்ஆர்ஐக்கு வந்து எல்லாமே எலிஜிபிள். ஓசிஐக்கு தான் பிரச்சனை இருக்கு. என்ஆர்ஐக்கு வந்து எல்லாமே எலிஜிபிள். நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லைங்க. சப்போஸ் என்ஆர்ஐ போடாம நம்ம லிங்குவிஸ்டிக் வர சர்டிபிகேட் அந்த இதுல கூட போடலாம்ல சார்? நம்ம லிங்குவிஸ்டிக்ல கூட போடலாம். அதான் மேடம், என்ஆர்ஐக்கு வந்து எல்லாமே எலிஜிபிள். நீங்க லிங்குவிஸ்டிக் எலிஜிபிள், கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எலிஜிபிள், எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தான். பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே சார், இப்போ நாங்க வந்து மணி போட்டிருக்கோம்ல சார்? எதுங்க மேடம்? நாங்க அக்கவுண்ட்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைங்க சார்? ஆமா மேடம். திருப்பி ரீஃபண்டபிள் அதே அக்கவுண்ட் போட்டுக்கலாமா நம்ம? உங்க அக்கவுண்ட்டுக்கு இந்தியால இருந்து அமௌண்ட் போட்டு விட்டாங்கன்னா வருங்களா மேடம்? நாங்க இந்தியால தான் சார் இருக்கோம் நாங்க. மேடம் இல்ல மேடம், நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு அது அப்ராட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா இந்தியால இருந்து நீங்க பணம் போட்டீங்கன்னா அங்க போகுமாங்கிறது மட்டும் நான் கேட்கிறேன்.
போகும் இல்லைங்களா? போகாது சார். அங்க போகாதுன்னா இந்தியன் அக்கௌண்ட்டே கொடுத்துருங்க மேடம். இந்தியன் அக்கௌண்ட்டே கொடுத்துடலாம். ஆமா ஆமா. ரீஃபண்டுக்கு மட்டும் இந்தியன் அக்கௌண்ட் கொடுக்கணுமா சார்? ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு இந்தியன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே. இந்துமதி ஜெயராஜ் மேடம் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். என் பொண்ணு கேரளா ஸ்டேட் போர்டு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மார்க் ஷீட் கொடுக்கல. ஓகே. இப்போ நான் அப்ளை பண்றதுன்னா என்ன சார் பண்றது? ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணா அது ஓகேங்களா? ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணீங்கனாலே சஃபிஷியன்ட் தான் மேடம். அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். டிஜி லாக்கர் இல்ல சார், ஆர்டினரி ஆன்லைன் நம்ம இது கொடுத்து போதும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார். அப்புறம் இன்னொரு query சார். என் பொண்ணு வந்து கேரளா ஸ்டேட் ஓபன் ஸ்கூலிங்ல படிச்சிருக்கா. ஓகே. she is affiliated to a government school. ஓகே. எனக்கு போனஃபைட் சர்டிபிகேட், தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட் எல்லாமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால என்னது ப்ராப்ளம் வருங்களா ஓபன் ஸ்கூல் அப்படின்றது? வராது மேடம், ஒன்றும் பிரச்சனை வராது. நான் உங்க சர்டிபிகேட்டும் பார்த்தேன். தெலுங்கு மைனாரிட்டி சர்டிபிகேட் வந்து கேரளா ஸ்கூல்ல இருந்து வாங்கியிருக்கிறீங்க, அதையும் பார்த்தேன். என்னுடைய ஸ்மால் சஜஷன் வந்து மேபி உங்களுடைய ஏரியாவுடைய தாலுக் ஆஃபீஸ்லயும் அதே தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். யூஸ்வலா வாங்க வேண்டியதில்ல. ஆமா, யூஸ்வலா வாங்க வேண்டியதில்ல. தமிழ்நாடு ஸ்கூலா இருந்துச்சுன்னா வாங்க வேண்டியதில்ல. பட் உங்க ஸ்கூல் வந்து இது மலையாளம் கேரளா ஸ்கூலா இருக்கிறதுனால நமக்கு வந்து தாசில்தார் ஆபீஸ் கிட்ட இருந்தும் ஒண்ணு வாங்கிட்டோம்னா நம்ம அதை பத்தி பயப்படாம கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கலாம். ஒரு அடிஷனல் ப்ரூஃபுக்கு அது ஆட் ஆகும். ஓகே சார், வாங்கிடுறேன் சார். ஆனா இந்த வீக் 2 days ஹாலிடேஸ் இருக்கு. மண்டேக்கு மேல அப்ளை பண்ணா எப்போ கிடைக்கும் மேடம்? இது தாசில்தார் ஆபீஸ்ல போய் டைரக்டா சைன் வாங்குறது தான். அதனால அதிகபட்சம் ஒரு 2 to 3 daysல அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் டேவே அன்னைக்கு போற அன்னைக்கே வாங்கிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அது அந்த தாசில்தாரை பொறுத்து இருக்கு. ஒரு சிலர் தான் ரொம்ப லேட் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து சீக்கிரமாவே போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே சார். அதுக்கு எதனா ஃபார்மட் இருக்குங்களா, எனக்கு கிடைக்குங்களா? நம்ம இதுலயே இருக்கு மேடம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கு. இன்னைக்கு நைட் நான் இந்த வருஷத்துல அனக்ஷர்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஏன்னா எனக்கு தெலுங்கு மைனாரிட்டி ஃபார்மேட் நீங்க அனுப்பிச்சதுல வந்து ஸ்கூல் கிட்ட மட்டும் தான் சைன் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆமா, ஸ்கூல்ல தான் இருக்கும் தெலுங்கு மைனாரிட்டிக்கு. நீங்க அந்த இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு ஃப்ரம் ரெவென்யூ அத்தாரிட்டின்னு போட்டு நீங்க வாங்கி நீங்க கேட்டுதான் அடிஷனலா கேட்டுதான் வாங்குற மாதிரி. ஓகே, நம்மளே ஃபார்மேட் மாத்தலாம் இல்லீங்களா? மாத்திக்கலாம். ஓகே சார். அப்ப ஆன்லைன் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிருக்க மார்க் ஷீட்டை இப்ப நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா போதும் மேடம், போதும். ஓகே சார். அப்ப ஓபன் ஸ்கூலிங்னால ஒரு பிரச்சனையும் வராது இல்லீங்களா சார்? அகாடமிக் இல்ல மேடம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பிரசன்னா சார் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், என் வார்டு வந்து பேரண்ட்ஸ் 2 பேரும் வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேஸ் பண்ணி டாட்டருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். மதர் ஓசி பட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி. அந்த சர்டிபிகேட் ரெண்டும் சேர்ந்து கிளைம் பண்ண முடியுமா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே சார். அப்புறம் வந்து இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிபிகேட் லாஸ்ட் இயர் ஸ்கூல்ல வாங்கினது, அதாவது ரிப்பீட்டர் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் சர்டிபிகேட் இருக்கு. அதை யூஸ் பண்ணலாமா இல்ல ஃப்ரெஷ்ஷா? அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. தாசில்தார் சர்டிபிகேட் தேவைப்படுமா சார்? வேண்டியதில்லை. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அபூபக்கர் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு 2 டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். ஒன்று வந்து என்னுடைய ஒரு நிமிஷம் சார், என்னோட சவுண்ட் இல்லாம இருக்கு. ஒரு நிமிஷம். கேக்குதா நான் பேசுறது? எஸ் சார், யூ ஆர் ஆடிபிள். ஓகே சார். இப்போ வந்து நாங்க வந்து இதுல வரும் பிசி கேட்டகரியில வருவோமா சார்? நாங்க சார் பிசிஎம் கேட்டகரியில வருவீங்க சார். ஓகே. அப்போ வந்து இப்போ ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை இருக்குமா? ஆமா சார், கேட்பாங்க சார். பட் என்கிட்ட இல்ல, ஆனா என்னோட டிசில இருக்குது. டிசியை வச்சு கொடுக்க முடியுமா? இல்ல சார், அவங்க அந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு தான் கேட்குறாங்க. நம்ம அதுக்கு பதிலாக டிசி அப்லோட் பண்ணோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் தான். யூஸ்வலா பண்ண மாட்டாங்க. அப்போ கொரி வரும், எலிஜிபிள் லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லாம இருக்கும். அப்புறம் நம்ம திரும்ப வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்க டாக்குமெண்ட்டை திரும்ப அனுப்புங்கம்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளேயாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்க அனுப்பிச்சு விட்டு வாங்கிடலாம், பிரச்சனை இருக்காது. அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருங்க சார். உங்களுக்கு ஓகே. நமக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், போயிடலாங்க, போட்டுக்கலாம்.
இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு அடிஷ்னலா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் சீக்கிரமா வாங்குற மாதிரி இருக்கும். பட் என்னுடைய சஜஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு முன்னாடி எப்படியாவது வாங்கிக்கிறது நல்லது. ஓகே, அந்த நான் என்னோட டிசியை கொடுத்து வாங்கிடலாம்லண்ணா? டிசி காமிச்சு நீங்க வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ப்ரூஃபா வச்சு நீங்க வாங்கிக்கலாம். ஃபைன். ஸோ இது ஒன்று சார். செகண்ட் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் அப்ளை பண்றாங்க. நீங்க 4 டாக்குமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், ஓகே அண்டர்ஸ்டுட். செகண்ட் வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட், அதுவும் ஓகே, நான் அதுவும் வாங்கிடுறேன்னா. நான் எல்லாமே மண்டே நான் ரெடியாக போகிறேன், எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தான் போகிறேன். தேர்ட் வந்து பாஸ்போர்ட்டு, கேண்டிடேட் பாஸ்போர்ட்டு, தென் பாஸ்புக்குடைய இது கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, என்னுடைய ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பாஸ்புக் அவங்க கொடுக்கல. ஓகே சார், அந்த ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்ட் போதும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்ட் கொடுத்துடலாம். ஆமா, பாஸ்புக் இல்லைங்கிற பட்சத்துல ஸ்டேட்மெண்ட்டே நம்ம அக்செப்ட் இது பண்ணிக்கலாம் சார், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் சார். அப்புறம் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்டிருந்தீங்களா, அது தேவையா சார்? இப்போ நீங்க டைரக்ட் பேரண்ட்ஸே ஸ்பான்சர் பண்றாங்கன்றதுல ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வேண்டியதில்லை சார். வார்டு சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு எம்பசில அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. அப்படி எம்பசில கொடுக்கலன்னா நோட்டரைஸ் பண்ணிருங்க சார். Fine. So, thanks. Yes. Thank you.